என்ன வடையா? மசால் வடை மசால் வடைதாயா? ஹலோ ப்ரோ, இன்னைக்கு நமக்கு பிறந்தநாள். தேங்க்ஸ் ப்ரோ. ஆளுங்களுக்கெல்லாம் கேக் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கேக் கொடுக்கலாம். ஆளுங்கள்ட்ட சொல்லிடுறீங்களா? ப்ரோ கொஞ்சம் வந்தீங்கன்னா பரவாயில்ல. இந்த விவசாயத்தை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. வேறு என் ஃப்ரெண்டு தான் சொன்னான் அன்றைக்கி நமக்கு ஸ்ரீரங்கத்தில் போய் அங்கே சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னா. எதுக்கு நம்ம அங்கே போய் சாப்பாடு கொடுக்கணுமே, நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் சும்மா இது மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு கொஞ்சம் ஆசை தான் அந்த மாதிரி விவசாயம் கொஞ்சம் பார்க்கணும் கொடுக்கணும். இது உண்மையாக பேச ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்வீட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்வீட்டு என் ஃப்ரெண்டு மூலியமாக வாங்கி கொடுத்தோம். சந்தோஷமாக இருக்குது. இன்ன வரைக்கும் நான் வந்து வீடியோ பண்ணதில்லை. ஆனால் நான் இனிமேட்டு வந்து ஏதோ ஒரு யாராச்சும் கூட நேச்சுரலாக இருந்தாலும் பண்ணணும். எல்லாம் பண்ணுற மாதிரி நடிக்கிறதுக்கு அதெல்லாம் நான் பண்ண விரும்பலை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நேச்சுரலாக என் ஃப்ரெண்டு மூலியமாக தான் நான் அதை பண்ணுறேன். நேச்சுரலாக பண்ணணும். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தான் ஒரு ப்ரோ நிமிஷம் இவர் ஒத்தர் போல தான் எல்லாத்துக்கும் கேக்கு கொடுத்தேன். அவர் நல்லா நம்ம வீடு கொஞ்சம் லாங்கு, ஆனால் இப்போ தேடி வந்து பண்ண வந்தோம். பேர் அங்கமணி. நல்லா கொஞ்சம் ப்ரோ நல்லா பேசுகிறாப்புல. அந்த மாதிரி விவசாயங்களுக்கும் அவங்க நீங்கள் இருந்து வேலை பார்க்குறீங்களா? உங்கள் வயல் அவங்க வயலாது. அவங்க சொல்லி தான் நாங்கள் வந்து வீடியோ எடுக்க வந்தோம். நாங்கள் இது மாதிரி நான் எனக்கு கொஞ்சம் இறங்கி பண்ணணும்னு எனக்கு ஆசை தான். 1 வருஷத்துக்கு முன்னாடி தானே நமக்கு இளைஞர்லாம் நம்ம 30 வயசாச்சு, 9 வயசுக்குலாம் கரெக்டாக தான் இளைஞர்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் பண்ணுறாங்க. எதுவும் ஃப்ரெண்டு மூலியமாக கொஞ்சம் பிறநாள நம்ம பண்ணலாமேன்னு வந்தோம். அந்த விவசாயங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் இவங்க சேருக்குள்ள இறங்கி கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. என் ஃப்ரெண்டு சொன்னால் கேக்கு வந்து எப்படா கொடுக்குறது? நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, அவங்களாம் விவசாயங்கடா, கையை கழுவிட்டு பேப்பரில் அப்படியே வாங்கிக்குவாங்க நான் சொன்னேன். இப்போ அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, பிளேட்டில் வாங்கி கொடுத்தோம். அது பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து வரைக்கும் அவங்க மண்ணை நேசிக்கிறவங்க கையை கழுவிட்டே வந்து அவங்க பண்ணுவாங்க. எனக்கு தெரியும். இந்த நடுறோம் பார்த்தீங்களா, நீங்கள் வரும்போது தூக்கிட்டு வந்தேன். ஆனால் பார்த்து இறங்குங்கன்னு அதை சொன்ன பார்த்தீங்களா, அது அங்கேருந்து நீங்கள் லாங்கில் தூக்கிட்டு வந்தீங்க. அது வந்து விற்கிறது கொண்டு போகிறீங்களா? இல்லை வயலுக்கு அங்கே ஒரு வயல் இருக்குது. அங்கே முன்னாடி அங்கே இதுக்கு தீவிரம் அது மிச்சப்பட்ட நாற்று நேற்று அங்கே போட்டிருந்தோம். அதிகமாக இருக்கணும் அங்கே. எனக்கு என்ன ஒரு டவுட் என்னன்னா, நீங்கள் மொத்தமாக அலைய வச்சிடுறீங்க, அதை எடுத்து தனித்தனியாக வைக்கிறீங்களா? நாற்று வச்சாதான் கூடு எரிச்சு வரும். அதெல்லாம் தனித்தனியாக வைக்கவும் வந்து அவங்க தனியாக வச்சாதான் அந்த கூடு அகலமாக வரும். அகலமாக. ஆனால் இந்த வருஷம் தண்ணி அதிகமாக வந்துருங்கண்ணா. இல்லை, இது தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வலிஞ்சு கேணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வலிஞ்சு கூட போயிருக்கு. கேணியை போக எனக்கு குளிக்கணும் போல ஆர்டர் வந்து நடலாம் அப்படின்னு ஒரு கேட்டேன். அவங்க வந்து போய் கேட்டுக்குங்க அப்படின்னாங்க. போய் அவங்கள்ட்ட போய் கேட்கணும். நான்
கேட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல. இதையெல்லாம் நான் விவசாயிங்க மேல இருக்கிற அனுதாபத்துல செய்யல, மரியாதையில செய்யறேன். நமக்கு பிறந்தநாள் வரதுனால கண்டிப்பா சரி நடைபாடான்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் நான். அதனால நானும் கொஞ்சம் போய் கேட்டு பார்க்கலாம்னு ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. ஏன்னா அம்மாட்ட கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம். இல்லைம்மா நான் ஒரு 4-5 செடியை நட்டு வைக்கலாமான்னு பார்த்தேன். ஆமா, இந்த கலைவாணி படத்துல ஹீரோனி நடிக்க சொல்ல எடுத்தீங்களா? பாத்தீங்கன்னா அவங்க 4G 5G 6G 7G 8G 9G எல்லாம் செல்போனில் வந்துச்சு. எத்தனை ஜி வந்தாலும் ராஜா கஞ்சி விவசாயியா ஊத்தணும் என்பதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். பாருங்க, அது கூட வேணாம். ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க, அப்ப தெரியும் விவசாயியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். இந்த மாதிரி ரோட்ல உட்காந்து கஞ்ச விட்டுருக்க மாட்டேன். விவசாயின்னு காலரை தூக்கி விட்டு தெரியும். விவசாயம் ஒரு தொழில் இல்ல. ஊரை காப்பாத்துற போலீஸ் மாதிரி, நாட்டை காப்பாத்துற மிலிட்டரி மாதிரி, மனுஷரை காப்பாத்துற விவசாயமும் ஒரு சர்வீஸ் தான். விவசாயம் பண்ணா மட்டும்தான் இங்க தொழிற்சாலைகள் இயங்க முடியும். அதான் உண்மை. ப்ரோ இப்போ வந்து நான் ஒரு 7 இடத்துல நட்டு வச்சிருக்கேன். அது வந்து கரெக்டா விவசாயம் அந்த ஒரு ஸ்டார்டிங் வரும் பார்த்தீங்களா? அப்போ வரைக்கும் எனக்கு ஒரு கால் பண்ணுங்க. நான் வந்து பார்த்துட்டு எப்படி வளர்ச்சிருக்கு நான் பார்க்கலாம். ப்ரோ அந்த வீடியோ எடுத்தோம்ல, இது இப்போ வந்து நம்ம யூடியூப் சேனல்ல போடலாம்ல? போடலாம். விவசாயம் பண்ற எனக்கு விவசாயம் போட்டுக்கலாம்ல? விவசாயம் போட்டா சிரிச்சிருவாங்க மாப்ள. சிரிக்கிறவன செருப்பால அடிக்க.